இப்ப நாம இருக்கிற இந்த வேளாங்கண்ணில நாம மெய்சிலிர்க்கக்கூடிய வகையிலான நெறைய அதிசயங்கள் நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டின் பிற்பாதில அன்னை மரியா அவர்கள் வேளாங்கண்ணில காட்சியளிச்சிருக்காங்க. 1592வது வருஷம் செப்டம்பர் 8ஆம் தேதி பால்கார சிறுவன் ஒருவன் பண்ணையார் அவர்களுக்கு பால் கொண்டு போகும்போது, வேளாங்கண்ணி குளத்து பக்கத்தில குழந்தை இயேசுவுடன் அன்னை மரியா அவர்கள் அந்த பால்கார சிறுவன் முன்னாடி தோன்றி, என்னோட குழந்தைக்கும் கொஞ்சம் பால் குடு" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அன்னையின் விண்ணக அழகால் மெய்சிலிர்த்து போன அந்த சிறுவன் குழந்தை இயேசுவுக்கு கொஞ்சம் பால் குடுத்திருக்கான். கொஞ்சம் பால் குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து பண்ணையார் வீட்டுக்கு போன சிறுவன் கிட்ட, "ஏன்டா இவ்வளோ லேட்டா வந்த? பால் குடத்துல ஏன்டா பால் கம்மியா இருக்கு?" அப்படின்னு அந்த பண்ணையார் கேட்கும்போது, சிறுவன் கொண்டு வந்த அந்த பால் குடத்துலேருந்து பால் அப்படியே வழிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருக்குங்க. இத பார்த்து ஆச்சரியத்துல மலைச்சு போயிருந்த அந்த பண்ணையார் கிட்ட இந்த சிறுவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும், அந்த இடத்துக்கு போன பண்ணையார் அங்க இருந்த ஆலமரமும், குளமும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுனால, உடனே அந்த இடத்துல விழுந்து வணங்கியிருக்காரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த தெய்வீக தாய் அன்னை மரியா அவர்கள் காட்சி தந்த இடத்துல ஒரு சிற்றாலயம் கட்டியிருக்காங்க. அந்த இடம் தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்க இந்த பழைய வேளாங்கண்ணி மாதாக்குளம். இப்படி ஒரு அதிசயம் நடந்த இடத்துல இப்ப நாம இருக்கோங்க. இதுதாங்க அன்னை மரியா அவர்கள் காட்சி அளித்த மாதாக்குளம்.